அனைவருக்கும் வணக்கம். கதை சொல்லி ரொம்ப நாளாச்சு. இன்றைக்கி ஒரு சின்ன கதை. அதாவது சிட்டுக்குருவிகள் கூட்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துதான். அதில் ஒரு குருவி சொன்னதான், நான் நேற்று தான் மக்கள் வாழக்கூடிய நகரத்துக்கு போயிருந்தேன். அங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்ம வாழ்வது. அதனால் நீங்கள் தயவு செய்து யாரும் பறந்து அந்த இடத்துக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொன்னதான். இதெல்லாம் கேட்ட சிட்டுக்குருவி, நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம். ஆனால் அதில் இருந்த ஒரே ஒரு சிட்டுக்குருவி என்ன பண்ணுதான், நம்ம எப்படியாவது அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும், ஏன் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்படி அங்கே என்னதான் இருக்குது அப்படின்றத நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டதாம். அதனால் யாருக்கும் தெரியாமல் அந்த சின்ன சிட்டுக்குருவி பறந்து மக்கள் வாழக்கூடிய நகரத்துக்கு பறந்து வந்துதான். அது பறந்து வர வர ஒரு இடத்துல பார்த்தா மரங்களே இல்லையாம், ஃபுல்லாக கட்டடங்களாக, உயர்ந்த கட்டடங்களாக இருந்துதான். அந்த குருவி நினச்சதான், என்ன இந்த இடங்களில் மரங்களே இல்லையே, உயர்ந்த கட்டடங்களாக இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டே பறந்து வந்துதான். வரும்போது பார்த்துதான் பால்கனிக்குள்ளே வீட்டுக்குள்ளே செடிகள் வளர்க்குறத பார்த்துதான். இவங்க என்ன செடியெல்லாம் வீட்டுக்குள்ளே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துதான். நம்ம அடுக்குமாடியில் குடியிருக்கிறவங்க இப்போல்லாம் செடிகளெல்லாம் அங்கே பால்கனியில் வச்சு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதை அந்த குருவி பார்த்துட்டு அப்படியே பறந்து போனதாம். கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் அதுக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சதாம். எங்கேயுமே குடிக்கிறதுக்கு தண்ணீரே அதுக்கு கிடைக்கல. ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது பாட்டிலில் தண்ணி விற்றுக்கிட்டு இருந்ததை பார்த்துதான். இங்கே என்ன தண்ணி எல்லாம் பாட்டிலில் விற்றுக்கிட்டு இருக்காங்களே, இதை எப்படி நம்ம குடிக்கிறதுன்னு யோசித்துக்கிட்டே பறந்து போனதான். போக போக அதனால் பறக்கவே முடியலை. இப்போ கரும் மேகமூட்டங்கள் புகைகளாக இருந்துதான். அந்த புகையை அதால் சுவாசிக்க முடியலை. நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள்லேருந்து வரக்கூடிய புகையால் அந்த குருவியால் சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணற ஆரம்பிச்சுதான். திரும்ப கொஞ்சம் தூரம் பறந்து போகும் பொழுது அதுக்கு தாகம் அதிகமாக எடுத்த காரணத்தால் அதுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதால் பறக்கவே முடியலை. தொடர்ந்து ஒரு இடத்துல மயக்கம் போட்டு ஒரு கட்டத்தில் கீழே விழுந்துருச்சு. மக்கள் நடந்து போகக்கூடிய நடைபாதையில் அந்த குருவி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு. அதுக்கு மயக்கம் வர ஆரம்பிக்குது, கண்ணெல்லாம் சொருக ஆரம்பிக்குது. அப்போ பார்க்குது மக்கள் அவங்க வேகமாக நடந்து போகிறாங்க, வராங்க, வண்டியில் போயிட்டுருக்காங்க, வண்டியோட இரைச்சல் சத்தம் இதெல்லாம் கேட்குது. ஆனால் அந்த குருவியை யாருமே திரும்பி பார்க்கவே இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த குருவி மயங்கி தன்னுடைய கண்களை மயங்கிருச்சு அந்த குருவி. சிறிது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த குருவி மேலே தண்ணி தெளிக்கிற யாரோ தண்ணி தெளிக்கிற மாதிரி உணருது. கண் முழிச்சு பார்க்குது அந்த குருவி. அந்த குருவியை சுற்றி 4-5 பள்ளி சிறுவர்கள் அமர்ந்திருக்காங்க. அவங்க கையில் அந்த குருவி பார்த்தா அதே தண்ணி பாட்டிலில் தண்ணி வச்சுருக்கதை பார்க்குது அந்த குருவி. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குழந்தைகள் அந்த வாட்டர் பாட்டிலில் இருக்க தண்ணியை எடுத்து அந்த குருவியோட முகத்தில் தெளிக்கிறாங்க. அந்த குருவி மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்குது. பிறகு அந்த மூடியில் தண்ணி ஊற்றி அந்த குருவிக்கு வைக்கிறாங்க. அந்த குருவி, அப்பாடா நமக்கு குடிக்க தண்ணி கிடச்சதே அப்படின்னு சொல்லி தாகம் தீர தண்ணியை குடிச்சிட்டு இனிமேல் இந்த பக்கமே நம்ம பறந்து வரக்கூடாது அப்படின்னு நினச்சிதான். அந்த குழந்தைகள் கையில் இருந்த பிஸ்கட்டையும் அந்த குருவிக்கு கொடுக்குறாங்க. அந்த குருவி சாப்பிட்றதுக்கு அது புதுசாக இருக்குது. இது வரைக்கும் அதெல்லாம் சாப்பிட்டது கிடையாது. ஆனால் பசியின் காரணமாக அந்த குருவி அதையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இனிமேல் இந்த இடத்துக்கு நம்ம வரவே கூடாது அப்படின்ற முடிவோட பறக்க தொடங்கியதான். அந்த குழந்தைகளை சுற்றி அதனுடைய பாஷையில் கீச் கீச்சுன்னு சத்தம் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு அந்த குருவி பறந்து அதனுடைய இடத்துக்கே போயிடுச்சான். இன்று நம்ம குருவிகள் வாழக்கூடிய இடங்கள், மரங்கள் எல்லாத்தையுமே வெட்டி நம்ம வீடாக ஆக்கிட்டோம். அதனால் அந்த குருவிகள்லாம் வாழ்வதற்கான இடங்கள் இப்போ குறைஞ்சு போச்சு. இப்போ வெயில் காலம் என்பதால் இப்போ குருவிகளுக்கு, பறவை இனங்களுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி தேவைப்படும். அப்போ நம்ம இருக்கிற குடியிருப்பில் மாடியில் தண்ணி வைக்கலான்றதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவங்க மாடியில் போய் அந்த தண்ணி வைக்கிற பழக்கம் அவங்களுக்கு வரும். இதனால் நிறைய பறவைகள் தண்ணியை குடித்து தாகம் தணித்து கொள்ளுன்றதையும் நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து சொன்னோம்னா அவங்களே டெய்லியும் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை சந்தோஷமாகவும் செய்வாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.